ஊறுகாய்க்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு வெந்தயம் 1 ஸ்பூன், கடுகு 1 ஸ்பூன், பெருங்காயம் இந்த மாதிரி சின்ன துண்டுகளா 4 துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துருக்கேன். மிளகா வந்து இது நார்மல் மிளகா 6 மிளகா. இது வந்து காஷ்மீரி மிளகா கலருக்காக இது 2 போடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கடுகுலாம் நல்லா பொரிஞ்சு வருது பாருங்க. வெந்தயமும் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு இதுலயே சேர்த்துக்கலாம். வறுத்து வச்ச செலவு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும் பொழுது சுவையாவும் மனமாவும் இருக்குங்க. பூண்டு இந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குங்க. இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி இதோட ஓடு நார்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதோட இதை சின்ன சின்னதா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ புளியெல்லாம் அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம். வதக்கின பொருட்களை எல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்தாச்சுங்க. பல்ஸ் மோட்ல விட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பா தான் இருக்கணும். இப்போ அதை தாளிச்சு விட்டுக்கலாம். இப்போ பூண்டு வதக்கின அதே பாத்திரத்திலேயே நம்ம தாளிச்சுக்கலாங்க. மொத்தமா இதுக்கு வந்து நமக்கு 100 மில்லி எண்ணெய் செலவாகும். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பூண்டு பேஸ்ட் இதோட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பொடி இதோட சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க. இதை இறக்கி வச்சு நல்லா ஆற வச்சு ஒரு மூடி போட்ட டப்பாவிலையோ அல்லது பீங்கான் கண்ணாடி பாட்டில போட்டு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா 6 மாசம் வரைக்கும் இது கெடாம இருக்குங்க. இதே போலவே நீங்களும் செஞ்சு பாருங்க. பூண்டு விலை கம்மியா இருக்கும்போது இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு சைட் டிஷ் பிரச்சனையே இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த பூண்டு ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.